சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தை சார்ந்த கண்ணங்குறிச்சி அந்த ஊரை சார்ந்த கனகராஜ் என்பவர் கால் அதிகமாக போயிருக்கு, சீவுடு அதிகமாக இருக்கு. யார் இவன் யாருன்னொன்னே இல்லை என் ஃப்ரெண்டு தான், நாங்கள் 2 பேரும் தான் உன்னை இன்டர்கோஸ் பண்ணுவோம். ஒரு செல்ஃபோன் இல்லை, அந்த அம்மா மூஞ்சில் இந்த நகை எதுவுமே இல்லை, ஜீரோவாக இருக்கு, நியூடு. தப்பு செஞ்சு நீங்கள் தப்பிக்கவே முடியாது, மாட்டித்தான் ஆகும். சக்தி வேலுக்கு அலோவ் பண்ணாமல் 2 பேரும் சேர்ந்து ப்ரூட்டல் ரேப்பும் பண்ணியிருக்கலாம். மயிலானா எங்கேருந்து இறகு போடுது. ஆமாம், பிடிச்ச நாள் உரிச்சாதான் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ப்ராப்பராக அவு கொடுத்துருவோம். பிடிச்சா பட்டு பட்டெல்லாம் அருந்து வரும். சும்மா அக்யூஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரிமாண்ட் பண்ணால் உண்மை மறைஞ்சிடும்ல, இதோட விட்டு போகல. இதுக்கு மேலே ஒரு அஃபென்ஸ் செய்கிறாங்க. ரேப்பு, மர்டரு, அடுத்த ஆதாயம், மர்டர் ஃபார் கெயின். ஆண்களோட மாயாஜால வார்த்தைகளை அவங்க மயக்கிறாங்க. பெல்ட்டால் அடி வேறு துணி இல்லாமல் ஒரு பொண்ணு நிற்க ஒரு 4-5 பேர் ஆம்பளைங்கனால எவ்வளோ பெரிய கஷ்டம். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சேலம் ஏற்காடு மலை அடிவாரத்தில் 43 மதிக்கத்தக்க ஒரு பெண் நிர்வாணமாக சடலமாக மீட்கப்பட்டாங்க. அந்த வழக்கு ரொம்ப பெருசா பேசப்பட்டிருக்கு. யாருங்க இது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 26ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரமா தேடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சரி, இது பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊர், அதாவது மின்னக்கல் அப்படிங்கிற ஊர்ல உள்ள அந்த பெண்ணு அப்படின்னு சொல்லி கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சேலம் மாவட்டத்தில் நீங்கள் சொன்னது ரைட் தான், ஏற்காடு தான் லிமிட் வந்தது. அந்த பெண்ணு பேர் மலர், அவங்க நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்க இந்த தொடப்பக்கட்டை வைப்பாங்க தெரியுங்களா? இப்போ தொடப்பக்கட்டை நம்ம 2K கிட்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பு கம்மி. விளக்கமாறுன்னு சொல்லுவாங்க. விளக்கமாறு அந்த சீவாங்குச்சி கிட்டிலேருந்து சீவிட்டு எடுத்தா வரும் அந்த குச்சா, அது எல்லாத்தையும் கட்டுவாங்க கிராமத்தில், எங்கள் அம்மாலாம் கட்டுவாங்க. அதை கட்டி நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ ஒரு அட்வான்ஸாக வந்துருச்சு, பிளாஸ்டிக்லாம் வந்துருச்சு. அது பட் தொடப்பக்கட்டை கடைசி வரைக்கும் உழைக்கக்கூடியது. ஆமாம், அதை ஊராக விற்கிறது தான் அந்த மலரோட வேலை. வீடு வீடாக எடுத்துகிட்டு போவாங்க. அதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு தெரியாது. மேபி இவங்களே செஞ்சு விற்றாத லாபம் வரும் தென்னங்கீட்டில், அதை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேரோட அறிமுகம் அப்போ கிடைக்கும். சந்தைக்கு போவீங்க, 4 பேர் கான்ட்ராக்ட் கிடைக்கும். திடீர்னு ஒரு ஊர் வழி இல்லாத இடத்துல ஒருத்தர் பைக்கில் ஏறி போவீங்க. நிறைய பேரோட கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஐயா அதை அப்படியே கொண்டா விட்டுருங்க. ரைட், தட்ஸ் லிஃப்ட் கேட்டு போகிறது. லிஃப்ட் அந்த வகையில் இவங்களுக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகுறாங்க. அது அப்படியே போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா மலரை காணும். மலர் காணாமல் போயிடுறாங்க. அப்புறம் மலரோட வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரு, மலர் கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களாம் இருக்குது. அவர் கடைசியாக மலர் சேலத்தில் அரசு மோகன்குமார் மங்கலம் மருத்துவமனை இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்கும், அந்த ரவுண்டானா இருக்கும், இந்த சைடு இருக்கும் மோகன்குமார். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலு. சரி, ஓகே, நான் ஹாஸ்பிட்டல், ஏன்னா சுற்று வட்டாரத்தில் அதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல், மருத்துவக் கல்லூரி கம் மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல். நாமக்கல்லேருந்து இங்கே வருவாங்க வைத்தியத்துக்கெல்லாம், அது இயல்பு தான் எல்லா சுற்று வட்டாரத்துலையும். வைத்தியத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போனவங்க காணும். அவங்க உடனே சேலத்தில் தேடி இருக்காங்க. சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, பழைய பேருந்து நிலையத்திட்ட இருக்கும், அதுகிட்ட ஒரு புகாரும் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்தாங்க இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் எல்லாம் விசாரிச்சப்போ சிசிடிவிலாம் அது மாதிரி இல்லை. இது ஒரு பக்கம் அப்படியே பெண்டிங் போயிட்டே இருக்குது. இதற்கிடையில் போலீஸுக்கு தகவல் வருது, இந்த ஏற்காடு பகுதியில் நிர்வாணமாக ஒரு லேடியோட பிணம் இருக்குது. 26ஆம் தேதி தகவல் வருது. உடனே போலீஸ் போய் பார்க்குறாங்க, சுற்றிலும் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு செல்ஃபோன் இல்லை, அந்த அம்மா மூஞ்சில் இந்த நகை எதுவுமே இல்லை, ஜீரோவாக இருக்குது, நியூடு. உடனே போலீஸ் பிஎம்க்கு அனுப்புகிறாங்க, பிரேத உடற்கர ஆய்வுக்கு, அட்டாப்சி பண்ணுறது. அனுப்பி அங்கே பாடி வெயிட்டிங்கில் இருக்குது. இதுக்கிடையில் யாரெல்லாம் காணாமல் போயிருக்காங்க, மிஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, உடனே போட்டுருவாங்க எஃப்ஐஆர். நீங்கள் மற்ற கேஸ் மாதிரி வழவழாலாம் இல்லை, காணுன்னா உடனே போட்டுருவாங்க, போட்டு அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அது எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த ஸ்கேனில் போயிடும், நியூஸ் போயிடும். காவல் நிலையம் போங்க, வாசலில் பின் பண்ணியிருப்பாங்க, காணவில்லை, மிஸ்ஸிங்னு போட்டிருப்பாங்க. முகம் செதஞ்சு போட்டோ இருக்கும். இவங்க இந்த இடத்துல தொடர்புக்கு இந்த காவல் நிலையத்தை அணுகவும் இந்த ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணப்படுது, அந்த மிஸ்ஸிங் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ண உள்ள 2 கிளாஷ் ஆகுது. அப்போ அந்த கணவரை கான்டாக்ட் பண்ணுறாங்க, இங்கே வாங்க சேலத்துக்கு நீங்கள் அப்படின்னு. இவர் சேலத்துக்கு போகிறாரு. போயிட்டு நேராக மருத்துவமனை ஜிஹெச்சி கொண்டு போய் மார்ச்சுவரியில் காட்டுறாங்க. மார்ச்சுவரியில் காட்டக்குள்ள இது மலர் என்னோட மனைவி தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறார். கன்ஃபர்மேஷன் எடுத்த பிறகு வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மலருடைய ஃபோனு
ராஸ் ரிசீவ்டு சிடிஆர்னு சொல்கிறாங்கல்ல, ஆமா. அது போடுறாங்க. திருப்பி திருப்பி எல்லா பேட்டிகளையும் நான் ஃபோன் சிடிஆர் அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம், தப்பு செஞ்சு நீங்கள் தப்பிக்கவே முடியாது, மாட்டித்தான் ஆக வேண்டும், அது மாற்றமே கிடையாது. சிடிஆர் எடுக்கிறாங்க. சிடிஆர் எடுத்தோன்னா யாருக்கு அதிக கால்ஸ் போகுதுன்னா, சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தை சார்ந்த கண்ணங்குறிச்சி, அந்த போலீஸ் லிமிட்டே கண்ணங்குறிச்சி தான். ஓகே. ஆக்சுவலாக அந்த அடிவாரத்துலேருந்து ரைட்டில் வரும், இங்கே அஸ்தமட்டின்னு ஒரு ரவுண்டான இருக்கும் பிஃபோர் ஜெயிலுக்கு முன்னாடி, அதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா அப்படியே கண்ணங்குறிச்சி, சின்ன திருப்பதி கண்ணங்குறிச்சி, அது ஒரு இந்த சைடில் வரும். அந்த ஊரை சார்ந்த கனகராஜ் என்பவர் கால் அதிகமாக போயிருக்கு, ரிசீவ்டு அதிகமாக இருக்குது. லாஸ்ட் அவங்க மிஸ் ஆகிற அன்னைக்கும் கனகராஜுக்கு தான் கால் போயிருக்கு. ஸோ கனகராஜோட நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணினோடனே கனகராஜை கேட்ச் பண்ணிடுறாங்க போலீஸ். கனகராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊரை பூண்டு வியாபாரம் பண்ணுறது. ஓ. இந்த மலை பூண்டெல்லாம் வாங்கி அங்கே வந்து கொல்லிமலை பூண்டு வரும் அதிகமாக. ஆமாம். கொல்லிமலை செட்டுன்னு சொல்லுவாங்க. பூண்டு ப்ரொடக்ஷன் அங்கே கிடையாது அவ்வளோவா. பூண்டு வந்து கொடைக்கானல் பூம்பாறை தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிக ப்ரொடக்ஷனு. அந்த பூண்டை ரீட்டைலாக வாங்கி ஊராக விற்பாங்க தலையில் சமந்து. அந்த வேலையை கனகராஜ் பார்த்துருக்காப்புல. ஆனால் கனகராஜ் விசாரிக்கக்குள்ள கனகராஜ் நிறையா க்ரைம் கேஸ் அவர் மேலே இருக்குது. ஒரு அக்யூஸ் தான். சரி ரைட்டு, என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கக்குள்ள அப்புறம் தான் கனகராஜ் உண்மையை சொல்கிறார். இப்படி ஊராக போக்குள்ள மலருக்கும் எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. மலரோட விளக்கமாரி வியாபாரம், அவங்க வந்து பூண்டு வியாபாரம், 2 பேருமே ஒரு மூவிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தானே. ஆமாம். அப்போ 2 பேருக்கும் எங்களுக்குள்ள நட்பு ஏற்படுது. நாங்கள் மொபைல்லாம் நம்பர் மாற்றிக்கிட்டோம், ஒருத்தர் நம்பர்கள் பகிர்ந்துக்கிட்டு எங்களுக்குள்ளே காதல் வளர்ந்து கள்ளக்காதலாக அது மாறுது. இப்படியே நாங்கள் ட்ராவல் ஆகுது. அப்போ தனியாக மீட் பண்ணணும் வாங்கன்னப்போ அது வந்துச்சு. மலர் வந்தப்போ அங்கே ஆல்ரெடி வெயிட்டிங்கில் கனகராஜோடைய ஃப்ரெண்டு சக்திவேல் அப்படின்றவர் அந்த காட்டில் இருந்திருக்காரு. அந்த மலை அடிவாரத்தில் காட்டில் இருந்தோடனே யார் இவன் யாருன்னொன்னே, இல்லை என் ஃப்ரெண்டு தான், நாங்கள் 2 பேரும் தான் உன்னை இன்ட்ரோகோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே ஆரம்பத்தில் மலர் டினே பண்ணுது, முடியாது அப்படின்னோடனே. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, யார் கனகராஜும் சக்திவேலும் காசு தர்றோம் மேங்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்ஷியல் ப்ராஸ்டியூட்டாக தான் இப்போதைக்கு முதல் கட்ட விசாரணையில் எடுத்திருக்காங்க. யாராவது அந்த லேடியை. இல்லைன்னா அவ்வளோ தூரம் தனியாக அவன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகாதுல்ல. ஏதோ ரைட் முரண்பாடுகள் எது வேணுமோ இருக்கட்டும், இறந்துட்டாங்க இல்லையா, நம்ம தெரியாது. இவங்க பார்ஷியல் ப்ராஸ்டியூட்டாக தான் போலீஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க முதல் கட்டத்தில். அப்போ 2 பேரும் இன்டர்கோஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பேமெண்ட் கொடுக்கல அப்படின்றது இஷ்யூ ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடியே அட்டாப்சியில் வந்து அது பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாயிருக்குங்கிற ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க. இன்கோஸ்ட் ஆகிருக்காங்கன்னு அந்த இன்கோஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க. இவங்க வந்து பாலியல் பலாத்காரம் ஆகியிருக்காங்க, ரேப் ஆகியிருக்காங்க. ரேப் மீன்ஸ் இல்லை, இவங்க தான் விருப்பப்பட்டு போகிறாங்க, எப்படி ரேப்பாக மாறும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் சொச்சத்தை சொன்னால் உங்களுக்கு அது கிளாஷ் ஆகுதான்னு பார்ப்போம், புரியுதானே. பணம் கொடுக்காம 2 பேருமே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஓ. கனகராஜ் சக்திவேல் ஆல்ரெடி அக்யூஸ் தானே, இதில் போய் நீதி நேர்மை இருக்குது. அப்போ பிரச்சனை அங்கே ரேஸ் ஆகுது. அப்போ ஒருத்தருக்கு தள்ளுமுள்ள ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் திட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் திட்டி இருக்கும், வாய்க்கு வந்து திட்டி இருக்கும். என்னடா பயன்படுத்தி காசு கொடுக்காம புரியல, இவ்வளோ தூரம் போகிற பொம்பளை எப்படி பேசுன்னு பார்க்க வேண்டாமா? ஆமாம். இதுவும் திட்டி இருக்கும். அப்போ இவனுங்களாம் அட்டாக் பண்ணியிருப்பானுங்க. அப்போ பிடிச்சி நகம் கீறி இருக்க வாய்ப்பு இருக்குது, கிள்ளி இருக்க வாய்ப்பு இருக்குது, தள்ளி விட்டுருக்கலாம், இந்த மாதிரியாக நடந்திருக்கலாம்னு சொல்ல வர்றேன். மீனிங் இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பையனை ஒத்துக்காமல் யாரோ சக்திவேலுக்கு அலோவ் பண்ணாமல் 2 பேரும் சேர்ந்து ப்ரூட்டல் ரேப்பும் பண்ணியிருக்கலாம். ஓகே. 2மே ஒரு ஆள் சொல்கிறதுக்கு இல்லை. யார் மலர் உயிரோடு இல்லை, இவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். யார் கனகராஜோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கனகராஜ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. போலீஸ் என்ன தடவை கொடுத்தா விசாரிச்சிருப்பாங்க? என்ன கிடையாது, பிடிச்சி பிதிக்கி எடுத்துருப்பாங்க உண்மையெல்லாம். அதெல்லாம் என்ன சும்மா சொல்லணும், உரிச்சு எடுத்து வாங்கிடுவாங்க. அதெல்லாம் உண்மை வாங்காமல் அப்புறம் எப்படி மயிலானா எங்கேருந்து இறகு போடுது? ஆமாம். உரிச்ச நாள் உரிச்சாதான் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. கனகராஜோட ஸ்டேட்மெண்ட் இது. சக்திவேலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்து தான் சொல்கிறது, கன்ஃபர்ஷன், ஒப்புதல் வாக்கு மூலம். 2 பேரும் ஒன்றா தான் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றே ரேப் பண்ணியிருக்கலாம், ப்ரூட்டல் ரேப் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு இசைந்து தான் வர்றாங்க. ஆமாம், கனகராஜுக்கு இசைந்து தான் வர்றாங்க. அப்போ இவங்க பேமெண்ட் பேசி நாங்கள் எக்ஸ்ட்ரா பணம் தர்றோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க 2 பேருக்கும். நாங்கள் பேமெண்ட் கொடுக்கக்குள்ள எங்களுக்கு கான்ட்ரவர்சி ஏற்படுது, அப்போ அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று சொல்கிறேன், பேமெண்ட் பஞ்சாயத்து எப்போ வரும்னா கிளம்புக்குள்ளே தான் வரும். ஆமாம். அப்போ அவங்க நிர்வாணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமாம், அப்படி யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நிர்வாணமாக தான் அந்த நிர்வாணமாக பிரேதம் எடுத்ததாக ரிப்போர்ட் சொல்கிறாங்க. பேமெண்ட் கொடுக்குறது எப்போ வரும்? அந்த பஞ்சாயத்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கிளம்பலாங்குள்ளதான் படத்தை பற்றி பேச்சு, காசு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி, காசு கொடுங்கடான்னு. அப்போ நிர்வாணமாகவே இருக்காங்க. அப்போ ப்ரூட்டல் ரேப் பண்ணிருக்கு வாய்ப்பு நிறைய. ஓ, இந்த ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பார்க்கணும்ல, 4 பக்கம் விசாரிச்சாதான் ஒரு வழக்கு புரியும். ரேப்பு பண்ணிருக்கு வாய்ப்பு இருக்கு மியூச்சுவலா. இப்போ வந்து ஒருவேளை மேலே போகும்போது யாருமே அப்படின்னு இன்னொருத்த வந்திருக்கானே அப்படின்னு கூட சண்டை நடந்திருக்கலாம்ல. ஆரம்பத்திலே பிகினிங்லேயே சண்டை நடந்திருந்ததுன்னா
அதுக்கு பிறகு ரேப்புங்கிறது வந்து ப்ரூட்டல் ரேப்பு தான் அது. ஓ அதில் அந்த ட்ரெஸ் எல்லாம் போலீஸ் கைப்பற்றி பார்த்தா அதில் என்ன விஷயம் புரியும். ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை ப்ராப்பராக பட்டனை விட்டு கைட்டப்பட்டிருக்குதான்னு பார்க்கணும்ல. ஜாக்கெட் இருக்குன்னா ஜாக்கெட் பட்டன்ஸ் இருக்கும். ஆமா பட்டன்ஸை ப்ராப்பராக அவுக்குறதுக்கும் பிடிச்சா பட்டு பட்டு பட்டன்லாம் அருந்து வரும். ஆடைகள் எப்படி கிழிக்கப்பட்டிருக்கிறதையும் போலீஸ் கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்தாதான் உண்மை தெரியும். சும்மா அக்யூஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரிமாண்ட் பண்ணால் உண்மை மறைஞ்சிரும்ல. கண்டிப்பா ரேப்புனா தனி அஃபென்ஸ் அது. மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் பார்ஷியல் ப்ராஸ்டியூட்னா அது அர்த்தம் வேறு. வெறும் மர்டரோட போயிடும். இவங்க அடுத்தது என்னென்ன செஞ்சுட்டாங்கன்னா இதோட விட்டு போகல, இதுக்கு மேலே ஒரு அஃபென்ஸ் செய்கிறாங்க. கழுத்தில் கிடந்த ஒரு செயின், ஒரு 1500 பணம், அவ்வளோதான் இருந்திருக்கு பாவம். ஒரு 1500 பணம், ஒரு மொபைலையும் எடுத்துடுறாங்க. கொண்டு போய் செயினை விற்க பார்க்குறாங்க பழைய பேருந்து நிலையம் பகுதியில். பார்த்தா அது கவரிங் செயின். போச்சா, அந்த நோக்கமே போயிட்டு டோட்டலாக காலி. வெறும் 1500 ஒரு மொபைலும் தான் இந்த மர்டரில் அவங்க கிடைச்ச ரெக்கவரி ப்ராப்பர்ட்டி. அதையும் போலீஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இப்போ ஆதாய கொலையாகவும் ஆகிடுது. ஆமா ரேப்பு இல்லை, வெறும் பார்ஷியல் ப்ராஸ்டியூட்டாக இருந்தால் ரேப் இருக்காது. ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இவங்க வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்கிறது. வெறும் செக்ஸுங்கிறது வேறு, பலாத்காரங்கிறது வேறு. உங்களுக்கு விருப்பம்லாம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது பேர் பலாத்காரம். விருப்பத்தோட பண்ணுறது வேறு செக்ஸ். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி செக்ஸ் அண்ட் ரேப். அது வேற வழக்கா மாறுமா எப்படி சார்? கண்டிப்பாக வேறு வழக்காக மாறிடும். ரேப்பு, மர்டரு, அடுத்த ஆதாயம், மர்டர் ஃபார் கெயின், பியூர் கன்விக்ஷன் ஆகிற கேஸ் இது. போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் இவங்க கன்ஃபெஷனு ப்ளஸ் லாஸ்ட்டாக அவங்கள பார்த்த சீக்வன்ஸ் உள்ள ஐ விட்னஸ் போதுமானது. இதை வச்சே கன்விக்ஷன் கொடுத்துரும். ரெண்டாவது, இந்த சக்திவேல் கனகராஜ் குற்றப்பின்னணி உள்ளவங்க. யாரோ சக்திவேல் மேலேயும் வழக்கு இருக்குது. ஆமாம், 2 பேரும் வந்து ஒரு அப்ராணி சப்ராணி. ஃபஸ்ட் டைம் அஃபண்டர்னா கோர்ட்டு கன்சிடர் பண்ணும். சரி, ஏதோ எமோஷனலில் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சாட்சி கன்சிடர் பண்ணுவாங்க. இது நீங்களே ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்லுவாங்க. வழக்கமே உங்களுக்கு தவறு செய்கிறது தான். ஸோ உங்களை எக்ஸ்கியூஸும் பண்ணாது கோர்ட்டு. நிச்சயமாக வழக்கு தண்டனை தான் கிடைக்கும். சார் 2 பேருமே ரவுடிகளும் தெரியுது, குற்றவாளியும் தெரியுது. அப்படியே சார் அந்த பொண்ணு நம்பி போகுது? இல்லை, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோனில் பேசக்குள்ள நீங்கள் ரவுடியா குற்றவாளியான்னு தெரியாதுல்ல. நேரில் பூண்டியா ஒருத்தர் காட்டுக்குள்ளே கூப்பிட்றான், ஒரு மலை அடிவாரத்தில் கூப்பிட்றான் அப்படின்னா இவங்க வந்து பிளான் பண்ணி தான் போகிறாங்க. கனகராஜ் கூப்பிட்றான்னு தான் போகிறாங்க. ஆமாம், அதில் ஒன்றும் மாற்றமே. அதில் நான் ஏன்னா வீட்டில் போய் சொல்லிட்டு தானே போகிறேன், ஆஸ்பத்திரி போகிறேன்னு சொல்லிட்டு தானே போகிறாங்க. இங்கே முடிஞ்சு போச்சு. மலருடைய ஹஸ்பண்டையும் கொஞ்சம் விசாரிக்கணும். இதுக்கு முன்னே ப்ராஸ்டியூட் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது அவங்களையும் விசாரிக்கணும்ல. ஓகே, அவங்க ப்ராஸ்டியூட் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணலாம். இல்லை பண்ணதே இல்லை, அப்படி ஒரு வழக்கே இல்லை, அக்கம் பக்கம்லாம் விசாரிப்பாங்களா போலீஸு? அப்படி இல்லைன்னா வழக்கு ரேப்பு தான் பியூரா. இல்லை ஏற்கனவே இருந்ததுன்னா வேறு மாதிரி மாற்றி போடுவாங்க. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாம் பெதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், உண்மையிலே சொல்கிறேன். விடுதலை, நம்ம இந்தியா விடுதலை அடையல, சுதந்திரம் தான் அடைஞ்சிருக்கு. விடுதலைங்கிறது வரையறை இல்லாதது, கட்டுக்கடங்காத விடுதலை எதுவுமே கிடையாது. அன்காம்ப்ரமைஸ் லைஃப் ஸ்டைல் தான் விடுதலை. சுதந்திரம் என்பது கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. இந்த சட்டத்திட்டம்லாம் மதிக்கிறோம்ல. ஆமாம், நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம், விடுதலை அடைஞ்சிருக்கோம். சுதந்திரம் தான் அடைஞ்சிருக்கோம். விடுதலைங்கிறது நீங்கள் என்ன வேணா எப்படி வேணா போகலாம், ஹெல்மெட் போடலாம், போடாமல் போகலாம், குடிச்சிட்டு போகலாம், குடிக்காமல் போகலாம், என்ன வேணால் செய்யலாங்கிறது விடுதலை. அது ஒருபோதும் நம்ம அடையலை, எந்த நாடும் அடையலை. சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, வரையறை இருக்குது. இப்படி தான் வாழணும், 10 மணிக்கு மேலே சுற்றக்கூடாது, வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற வரையறை இருக்குது. அதுதான் பெண்கள் அடைஞ்சிருப்பது. தாங்கள் சுதந்திரம் என்பதை புரிஞ்சுக்கணும். அவங்க விடுதலைன்னு நினச்சிடுறாங்க. ஆண்களோட மாயாஜால வார்த்தைகளுக்கு அவங்க மயங்கிடுறாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். பெண்களை ஏமாற்றுவது ரொம்ப எளிதாகி விட்டது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு அன்புக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக ப்ராஸ்டியூட்டே இருக்கட்டுமே, அவங்க உடம்பு அவங்களுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு பல சைட்டேஷனில் சொல்லிட்டு, அதை உங்களுக்கு கொடுக்கலாம், அவருக்கு கொடுக்கலாம், யாருக்கு ஒன்றும் கொடுக்கலாம், அது அவங்களோட ரைட்ஸ் அது. ஆனால் அந்த உடம்பே கொடுத்து கொஞ்சம் வருமானம் பண்ணி வீட்டுக்கு ஏதோ கொடுக்கணுங்கிற நிலைக்கு அவங்க வர்றாங்கன்னாக்க அவங்க நம்ம எவ்வளோ கண்ணியத்தோடு நடத்தணும். அவங்கள்ட்ட இழக்க எதுவுமே இல்லை, எந்த கேபிட்டலும் இல்லை, கடைசியாக உடம்பு தான் அப்படின்ற இழக்க வந்துட்டாங்க. அவங்கள உயிரை எடுக்கிறது எப்படி நியாயமாயிடும்? எல்லாரோட வாழ்க்கையும் போயிட்டு இல்லை. அது மாதிரி பெண்களும் தாங்கள் விடுதலை ஆகிட்டு தான் நினைக்க வேண்டாம். அவன் தண்ணி அடித்தானே, நானும் நைட்டு 2 மணிக்கு தண்ணி அடிப்பேன். இது பேர் அழகு இல்லைம்மா. தண்ணி நாட் ஃபார் சேல் உமன்னு பாட்டிலில் போட்டு இல்லை. பட் அதுக்கு பிறகு அடைச்ச பிறகு அதுலேருந்து வர்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும்ல. உயிர் போயிட்டு கனகராஜ சக்திவேலு ஜெயிலுக்கு போயிட்டான். மலருங்கிற ஒரு ஆள் கசைக்கு தூக்கி போடப்பட்டு காஞ்ச மலராயிட்டுல. ஆமாம், உயிர் போட இல்லையில மலரு. லாஸ் யாருக்கு வருதுன்னு தான் கேட்குறேன். கணவர், குழந்தைகள். இது பிற்போக்குத்தனமாக இருக்கும் நான் சொல்கிற ஆஸ்பெக்ட். பரவாயில்ல, பிற்போக்குத்தனமாக இருந்தாலும் இந்த சொசைட்டிக்கு ஏதோ நல்ல விஷயம் சொல்லணுங்கிற திருப்தியாக தான் எனக்கு இருக்கும். லாஸ் யாருக்கு வருது? இப்போ குழந்தைங்க என்ன வருது? அவங்க வளர்ச்சி என்ன? இப்போ அம்மா இதுமாரி செத்துட்டால, இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரோட செத்துருக்காங்கல்ல. எக்ஸாக்ட்லி. அந்த குழந்தைகள் நல்ல சொசைட்டியில் சர்வே பண்ண முடியாது. அவங்க அம்மாவை தெரியா, அவங்க அம்மா பற்றி தெரியாதா? சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். நீங்கள் எப்போ பண்ணுற தவறை தூக்கி வச்சு பேசிக்கிட்டே தான் இருக்கும் இந்த சமுதாயம். ஒருபோதும் உங்களை லெஃப்ட் பண்ணாது. உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. இந்த சொசைட்டியோட கட்டமைப்பு அதுதான்.
க்ரைம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க, உங்களை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த குழந்தைங்களோட லைஃப்பும் சேர்ந்து சஃபர் ஆகும். ஸ்கூலுக்கு போகணும், உங்கள் அம்மா இப்படி செத்துட்டாங்களே கேட்க தான் செய்வாங்க. அது அந்த பார்வையே ஒரு தப்பான பார்வையாக வந்துடும் சார் குழந்தைங்க. டெஃபினட்டாக சொல்கிறாங்க, நிச்சயமாக சொல்கிறேன். யாரோ பண்ண தப்புக்கு அந்த அது குழந்தைங்களை குழந்தைங்க பாதிக்கும். அதோட லைஃப் ஸ்டைலு, அவங்க அப்பா ஒழுங்கமாக இருக்கிறது இந்த குழந்தைங்களை வளர்க்கணும். அவர் ஒரு குடியாரர் இருந்து அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, அந்த குழந்தைங்க என்ன ஆகுறது, சாப்பாட்டுக்கு சிரமப்படும், ஒரு தப்பான ஆன்டி சோசியலிஸ்டாக தான் மாறும். எவ்வளோ குழந்தைங்க கைவிடப்பட்ட குழந்தைகள் வந்து குறைவான பேர் தாங்க நல்ல பொசிஷனுக்கு வர்றாங்க. நிறைய பேர் அக்யூஸ்டாக மாறுறது தான் நம்ம பார்க்குறோம். பேசிக்காக பார்த்தா வீட்டில் பிரச்சனை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, குடும்பம் சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, இந்த பிரச்சனையிலேருந்து தான் ரவுடிஸ் உருவாகிறாங்களே ஒழிய டேரிங்காக யாரும் ரவுடி ஆகிறதே கிடையாது. ஏதோ ஒரு சமுதாயத்தோட இன்பேலன்சிங் உங்களை ரவுடியாக ஆக்குது. சமுதாயத்தில் ஈக்குவலைசமே இல்லையா, இன்பேலன்சிங் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், ஒருத்தன் பணக்கார, ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் ஜாதியில் மேலே, ஒருத்தன் கீழே, ஒருத்தன் மாடி விடு, ஒருத்தன் கூரை விடு, இந்த இன்பேலன்சிங் இருக்குல்ல, இதுதான் சொசைட்டியோட தப்பு செய்ய வைக்குது. இப்போ மலராக இருக்கட்டும், கனகராஜா இருக்கட்டும், அவர் ஃப்ரெண்டு சக்திவேலா இருக்கட்டும், இந்த சொசைட்டியில் இன்பேலன்சிங் எல்லாம் வந்தது தானே. கண்டிப்பாக ஒரு விளக்கமாறு விற்று ஜீவனம் நடத்துகிற இடத்துக்கு மலர் இருக்குது. அதோட ஒரு பூண்டு வியாபாரம் பண்ணி அதை ரீட்டைலில் பண்ணி எவ்வளோ வந்துட போகுது ப்ராஃபிட்டு. அவரே க்ரைமரு, அவரை நம்பி போகிறாங்க. ஃபோனில் பேசுகிறத வச்சு எப்படி நம்பி போகிறது? எத்தனையோ மர்டர் பார்த்துருக்குமே, டிக்டாக் நம்பி போய் எல்லாம் சேர்த்துருக்காங்க. ஆமாம், கன்னியாகுமரி காசி எத்தனை பெண்களை சூறையாடிட்டான். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வெறும் நம்பி காதலன்னு நம்பி பண்ண வீட்டுக்கு போனது தானே. எவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சு, பொள்ளாச்சியில் எவ்வளோ பெரிய இழப்பு சந்திச்சாங்க. இன்னைக்கு நமக்கு விடுங்கொள்ளன்னா அண்ணா எத்தனை பேர், எத்தனை பொண்ணுகள் கதறினுச்சு, எத்தனை பொண்ணு கதறிச்சு, துணியே இல்லாமல். அதுதான் முக்கியம். பெல்ட்டால் அடி வேற இதில் துணியோட அடிச்சா கூட அந்த வலி கொஞ்சம் குறையும். ஆனால் துணி இல்லாமல் அடிக்கும் போது முட்டு துணி இல்லாமல் ஒரு பொண்ணு நிற்க ஒரு 4-5 பேர் ஆம்பளைங்கனாலே எவ்வளோ பெரிய கஷ்டம் அது, கொடூரம். அதனால பெண்கள் நிச்சயமாக இந்த சொசைட்டி இன்னும் நம்ம அப்கிரேட் ஆகலை. நம்ம யூரோப் சைடில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வாழணும்னு நினச்சாலும் மட்டும் போதாது. பாதுகாப்பாக உங்கள் கணவரோட உங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு இருங்க, கணவர்கிட்ட ஷேர் பண்ணிங்க, ஹாப்பியாக இருங்க, அதுதான் நல்லது. ஏன்னா இந்த சொசைட்டியில் வந்து இங்கே நிறைய பிரச்சனை இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது, ரொம்ப பிரச்சனை இருக்குது. எல்லா நாடுகள்லையும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம நாடுகளில் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த கல்ச்சரை தூக்கி பிடிக்கிற கண்ட்ரியில் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இது டெமோக்ரஸின் கண்ட்ரி, நம்ம ஜனநாயகம் தானே, விடுதலை ஆகிட்டோம்னு பொருள் இல்லை. சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம், அது நீங்களும் சரி நானும் சரி, சுதந்திரத்தோடு வாழ்வோம், பட் விடுதலை அடைஞ்சு வாழ வேண்டாம். இதையும் வள்ளுவனுடைய முடிக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வள்ளுவன் சொன்னது. ஒழுக்கம் வந்து உயிர் இருக்குல்ல, இதை விட மேலானதுடா ஒழுக்கம் அப்படின்ட்டு சொல்கிறான் வள்ளுவன். எல்லாத்தையும் கண்ட வள்ளுவன் ஒழுக்கத்தை மேம்பாட சொல்கிறான். நம்ம அவ்வளோ நேர்மையோடு வாழ வேண்டும். பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறான் வள்ளுவன். அடுத்தவன் பொண்டாட்டியோ அடுத்தவன் பொண்ணை பார்க்காத, பெரிய ஆண்மகனுக்கு அழகில்லை, பிறன்மனை நோக்கலைன்னா தான் பெரிய ஆண்மகன்னு சொல்கிறான் வள்ளுவன். அதனால் ஒழுக்கத்தோடையும் பெரிய பேராண்மையோடு வாழ்வதற்கும் சொல்லிக்கிறேன். நன்றி சார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.